ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 தீமோத்தேயு 4:5 நான் வாசிக்கிறேன். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு இதை எழுதும்போது சொல்லுகிறார், நீ எல்லாவற்றிலும் தெளிவுள்ளவனாயிரு. இன்னைக்கு நமக்கு ஒரு மன தெளிவு தேவை. எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், எது சரி எது சரியில்லை என்று சொல்லி, அல்லது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் சொல்லி கண்டுபிடிக்க முடியாத காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் நம்பினப்பா, நல்லவன் நம்பினேன், நல்லவங்கன்னு நம்பினேன், ஆனால் ஏமாத்திட்டாங்கப்பான்னு சொல்லி புலம்புகிற கூட்டத்தையும் பார்க்கிறோம் அல்லவா? மன தெளிவை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆவியை தான் நமக்கு கொடுக்கிறார். எதுக்கெடுத்தாலும் பயப்படுகிறது, எதுக்கெடுத்தாலும் பலவீனத்தை மேன்மை பாராட்டுகிறது, இனி அப்படிதான் என் வாழ்க்கை என்று சொல்லி இன்னும் இந்த புலம்புவது எல்லாவற்றையும் நிப்பாட்டி விட வேண்டும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனாலே முடிவு எடுப்பதற்கு முன்பாக, சில காரியங்களை செய்வதற்கு முன்பாக, ஏன் எதுவானாலும் யோசித்து தெளிவாக ஆண்டவருடைய ஆலோசனை பெற்று செய்வோம் என்று சொன்னால் அங்கு தோல்விகள் இருக்காது, ஏமாற்றங்கள் இருக்காது, தடுமாற்றங்கள் இருக்காது. கடைசி வரை ஓட்டத்தை ஓடி பிடிக்க முடியும். பவுல் தன்னுடைய பாடுகளின் பாதை அவருக்கு தெரியும். தீமோத்தேயுக்கு அதான் சொல்ல, தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவிக்க துக்கப்படாதே, பின்வாங்காதே, கஷ்டப்படாதே. நீங்க கஷ்டம் என்று சொன்னாலே எல்லோரும் கஷ்டப்படுகிற காலகட்டத்தில் வந்துவிட்டோம். தீங்கு அனுபவிக்க, உங்களுக்கு விரோதமாய் காரியங்கள் நடக்கலாம். நீங்கள் நன்மை செய்தவர்கள் கூட உங்களுக்கு விரோதமாய் எழும்பி தீமை செய்யலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அப்படித்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை சகித்துக் கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த சூழ்நிலையிலே பொறுமையாக இருங்கள், விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் சுவிசேஷனுடைய வேலையை நாம் செய்ய வேண்டுமாம். இயேசுவை பற்றி சொல்லுவோம். எத்தனையோ பேர் இன்னைக்கு வழி தெரியாமல் இருக்கிறார்கள், முடிவெடுக்க முடியாமல் குழம்பி போயிருக்கிறார்கள். இயேசு இருக்கிறார், அவர் உங்களை தேற்றுவார், உங்களை உயர்த்துவார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார், உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் சொல்லி பாருங்கள். நிச்சயமாகவே அவர்களா இயேசுவை பிடித்துக் கொள்வார்கள். எல்லா சூழ்நிலையும் மாற்றி அனாதையாக இருந்த கர்த்தரை அற்புதமாய் நடத்தினார் என்று அவர்கள் வாயினால் ஒரு நாள் சொல்லப்படுவதை நீங்கள் கேட்பீர்கள். கடைசியாக ஊழியத்தை நிறைவேற்றி நம்ம கொடுத்த வேலையை செய்து முடிக்க வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிற பாதியில் நம்முடைய ஓட்டம் நின்றுவிடக் கூடாது. எலியா சோர்ந்து போய் சிறைச்செடியில் படுத்துகிறார். போய் அல்ல வல்லமையாய் அக்கினியை இறக்கி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒரு தேவ ஊழியர். யோசேப்பு பெரிய தீர்க்கதரிசி. அன்று எசபேல் என்கிற அந்த ஆகாப் ராஜாவுடைய மனைவியுடைய வார்த்தை உடைக்கிறது, தீங்கு அனுபவிக்க ஆயத்தமாக இல்லை. அதனால் இன்னைக்கு புலம்புகிறோம். அநேக நேரத்திலே நம்முடைய ஓட்டங்கள் முடிவுக்கு வந்து விடுகிறது. அப்படி அல்ல, இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேன், இதை என்ன செய்வேன், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் கொடுத்தாரே, வளர்க்கக்கூடிய கிருபை கொடுக்க மாட்டாரா? அதற்குரிய பலனை உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? அதற்குரிய வழியை திறப்பார், நிச்சயமாக செய்வார். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டாரா. இனி அவ்வளவுதான், ஏன்னா அவசரத்தில் ஒரு பலவீனம் வந்து விட்டது, படுக்கை ஆகிற நிலைமை. இவருக்கு ஒரு பயம் வந்து விட்டது, இனி எழுந்திருக்க முடியாது, எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி புலம்ப ஆரம்பித்து விட்டாரா. புலம்ப ஆரம்பித்த உடனே இனி அவ்வளவுதான், அவருடைய எல்லா பக்கமும் இருளாக தோன்ற ஆரம்பித்தது. அவன் ஒரு காரியத்தை காண்பித்தாராம் தரிசனத்துல. எல்லாம் பழுதாகி உடைந்து போய் ஸ்கிராப் கடையில இருக்கிற எல்லா உதிரி பாகங்கள் எல்லாம் வந்து அங்க கிடக்கும், குப்பை மாதிரி கிடக்கும். இதை பார்த்தாயா என்று சொல்லி, ஆமா ஆண்டவரே, இதே மாதிரிதான் என் நிலைமையும் இருக்குது, எல்லாம் பழுதாகி போய் கிடக்கிறது. ஆண்டவர் சொன்னாரா, உன்னை மீண்டுமா எழுப்ப முடியும் என்று நம்புகிறாயா? இதே பார்த்து இதெல்லாம் பயனற்று போனதை தூக்கி கொண்டு போட்டிருக்கிறார்கள். நான் உன்னை பயன்படுத்தத்தான் விரும்புகிறேன், நீனும் அதே போல் நினைத்துக் கொண்டிருக்கிறாயே. உன் சிந்தனையை மாற்றி நான் உன்னை பயன்படுத்த முடியும் என்று சொல்லி ஒரு நிலைமைக்கு வா என்று சொல்லும் பொழுது அப்படிதான் விழித்துக் கொண்டாரா. இல்லை, நான் இனி முடங்கி கிடக்க மாட்டேன், நான் இந்த மாதிரி உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டேன், இனி ஆகாதவனாய் பயனற்று போன நிலைமை எனக்கு வேண்டாம் என்று உடனே எழுந்தார். தன்னுடைய வேலைகளை செய்ய முயற்சி எடுத்தார். அடுத்து கர்த்தர் பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். உட்கார்ந்து கொண்டே இருந்தால் வேலை நடக்காது. யோர்தானில் கால் வைக்கும் பொழுதுதான் யோர்தான் பிரிந்தது. எரிகோவை சுற்றி வந்தார்கள், துதித்தார்கள், எரிகோ தரைமட்டமானது. டு சம்திங் ஃபார் காட். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்கள், கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, குழப்பங்கள் நிறைந்த அந்த நாட்களில் அநேக காரியங்களில் முடிவெடுக்க குழம்புகிற கூட்டங்களுக்கு ஏராளமாக இருக்கிறது. என்ன செய்வது, இது எப்படி பண்ணுவது, எப்போ செய்வது என்று இந்த குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஒரு விஷயம் இந்த நாளில் நினைவு கூர்ந்து மனத்தெளிவை கொடுங்கப்பா. நேர் வழியில நடத்துங்க, காரியங்களை வெளிப்படுத்துங்க. எல்லாவற்றிலும் அப்பா உடைய கரம் இருந்து நடத்தட்டும் அப்பா. நீ போதித்து நடத்துகிறவர், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர். அந்த காரியங்களை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். உடைந்து போய் நீ அவ்வளவுதான் முடிந்தது இல்லை, மீண்டும் ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து இந்த நாளிலே
உற்சாகப்படுத்துங்க, தட்டி எழுப்புங்க. முடங்கி கிடந்தது போதும், சோர்வில் இருந்தது போதும், புலம்பிக் கொண்டிருந்தது போதும், எழுந்து காரியத்தை நடப்பேன்னு சொல்லி நீங்க தைரியம் கொடுங்கப்பா. தீங்கு அனுபவிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எத்தனை நாட்கள் இந்த பாடுகள், எத்தனை நாட்கள் பெருமூச்சுகள், எத்தனை நாட்கள் இந்த நிந்தனைகள், எத்தனை நாட்கள் இந்த நெருக்கங்கள் என்று சொல்லி புலம்புகிற பிள்ளைகளுக்கு அதுக்குள் முடிவை கட்டுங்க. எகிப்தின் அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்த தேவன் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை நீர் கட்டளையிட போவதற்காய் ஸ்தோத்திரம். மாற்றங்களை ஏற்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமாய்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம், மன தெளிவுள்ளவர்களாயிருங்க. தீங்கு அனுபவிக்க பயப்படாதுங்க. எதுவானாலும் சரி, நான் ஆண்டவருக்காய் சகிப்பேன்னு சொல்லுங்க. ஊழியத்தை நிறைவேற்றுவீங்க. உங்களுக்காக ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறத சுதந்திரத்துக் கொள்வீங்க. இந்த சிந்தையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.